கிருபை நிறைந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையில அருளுருத்துளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கு ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எங்கிருந்து அவர் புறப்பட்டு வந்து அவர் தொழுது கொண்டார் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, எகிப்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ஏன் எகிப்துக்கு போனார்? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில இப்பகுதியில ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து தேவன் தேராகுவை அழைக்கிறார். தேராகுவை அழைத்தது மாத்திரமல்ல, பிற்காலங்களிலே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கிருந்து ஆபிரகாமை அழைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியது அந்த பகுதியில வாசிக்க முடியும். இப்படி முதலாவது அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அழைத்த அந்த அழைப்பிலே ஆபிரகாம் உறுதியாயிருந்து கானானுக்கு வருகிறார். கானானுக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? அங்க இருக்கக்கூடிய ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டார். இது முதல் அழைப்புக்கு, நம்முடைய ரட்சிப்புக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, அவர் தெற்கே பயணம் பண்ணும்போது அங்கு பஞ்சம் வருகிறது என்று சொல்லி வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பஞ்சமான வேளையிலே ஆபிரகாம் தேவனிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காமல் சுயமாய் முடிவெடுத்து அவர் எகிப்துக்கு போகக்கூடியது நாம் பார்க்கிறோம். எகிப்திலே அங்கு தெய்வ பயம் இல்லாத ஜனங்களாய் இருக்கிறதுனாலே ஆபிரகாம் ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. தன் சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லி அவர் பொய் சொல்லுகிறார். இந்த காரியெல்லாம் நடந்த பிறகு ஆபிரகாம் கர்த்தரை விட்டு தூரமாய் சென்றாலும் கர்த்தர் ஆபிரகாமை விட்டு தூரம் போகவில்லை, கூடவே இருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செய்கிறார். அதுபோல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சில சூழ்நிலைகளிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய வேளையிலே பாவத்திலே விழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி பாவத்திலே விழுந்தாலும் கூட நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அதுபோல பாவத்திலே விழுந்தாலும் மீண்டுமாய் தன்னோடு கூட ஒப்புரவாவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் இந்த எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அதுபோல உங்களையும் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீண்டுமாக தேவனிடத்தில் இணைந்து அவரோடு சஞ்சரித்து வாழ்வதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த வாசித்த ஆதியாகமம் 13:4 பார்க்கிறோம். அவன் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அவன் புறப்பட்டான். எங்கிருந்து புறப்படுகிறார்? எகிப்திலிருந்து புறப்படுகிறார். பொய் பேசின அந்த இடத்திலிருந்து அவர் புறப்படுகிறார். அவர் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி வருகிறது நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு புத்துணர்வு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. மீண்டுமாக ஒரு மறுபடியும் தேவனோடுக்குள்ள ஐக்கியம், மறுபடியும் ஒரு புதிய உறவு இல்லையா? ஒரு உன்னதமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் மீண்டுமாய் வருகிறார். ஆபிரகாம் மீண்டுமாய் கானானுக்கு வருகிறார். பிரியமானவர்களே, தேவன் இதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக நாம் தேவனிடத்திலே வருவோம். மீண்டுமாக ஒரு புதிய ஐக்கியத்துக்குள் நாம் கடந்து வருவோம். தேவன் அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அவர் மீண்டுமாய் எங்கு வருகிறார்? பலிபீடத்தண்டையிலே வருகிறார். தொழுது கொள்ளும்படியாக வருகிறார். நாமும் கூட கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் மீண்டுமாய் வரும்பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் வல்லவராக, அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில நாம் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்திலே வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக.